வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை எபிசோட் 205. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஷிஃப்ட் டு ஹாஸ்பிட்டல். அர்ஜுன் வராரு. அர்ஜுன், குட் மார்னிங் மிஸ்டர் ஆதி, இப்போ எப்படி இருக்கீங்க? ஆதி, ஐ எம் ஃபைன் அர்ஜுன். அர்ஜுன், குட். அர்ஜுன் ஆதி செக் பண்ணுறாரு. அர்ஜுன், ஓகே ஆதி, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். 1 வீக் அப்புறம் செக்கப்புக்கு வாங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு. அதுக்காக உடனே ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. உங்களுக்கு ஸ்டொமக்கில் ஸ்டிச் போட்டிருக்கு, காயம் கொஞ்சம் டீப்பாகவே இருக்குது. ஸோ அது சரியாக 10 days ஆச்சும் ஆகும். அகிலாமா, நீங்கள் கொஞ்சம் கேரோட பார்த்துக்குங்க. அகிலா, ஓகே அர்ஜுன். அர்ஜுன், 1 வீக் டேப்லெட்ஸை கண்டினியூ எடுத்துக்கோங்க. ஆதி, ஓகே அர்ஜுன். அர்ஜுன், நர்ஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் கிளம்பலாம். ஷாம், ஓகே அர்ஜுன். அர்ஜுன், அப்புறம் பார்வதி, நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஆதிக்கு ஒன்றும் இல்லை, அவர் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. பார்வதி, சரியண்ணா. அர்ஜுன், ஓகே, நான் பேஷண்ட்டை பார்க்க போகிறேன், பாய். ஷாம், பாய் அர்ஜுன். அர்ஜுன் லீவ்ஸ். நர்ஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி இட்டு வந்து கொடுக்க ஷாம் போய் பில் செட்டில் பண்ணிட்டு வர்றாரு. அகிலா, போகலாம் ஆதி. ஆதி, ஆதி மெதுவாக இருக்கிறாரு. பார்வதி வந்து ஆதிக்கே பிடிச்சிக்கிறா. ஷாம் வந்து இன்னொரு சைடு பிடிச்சிக்கிறாரு. ஷாம், தங்கச்சி நீ விட்டுமா, நான் பார்த்துக்கிறேன். பார்வதி, பரவாயில்லண்ணா, நானும் பிடிச்சிக்கிறேன். ஷாம், ஓகேம்மா. அகிலாம்மா முன்னாடி போகிறாங்க. ஷாம் பார்வதி மெதுவாக ஆதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கார் பேக் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. பார்வதி ஆதி பக்கத்தில் உட்காந்துக்கிறா. அகிலாமா ஃப்ரண்ட்டில் உட்கார். ஷாம் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆதி கார் சீட்டில் சாஞ்சி கண்ணை மூடிட்டுருக்காரு. பார்வதி ஆதிக்கையே பிடிக்கிறான். ஆதி கண்ணை திறந்து பார்வதி பார்க்குறாரு. பார்வதி லோ வாய்ஸில், என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆதி, ஒன்றில் பொண்டாட்டி கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அவ்வளோதான். பார்வதி, பார்வதி ஆதிக்கையை பிடிச்சி சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறான். ஆதி, ஓ என்ன பண்ணுற? பார்வதி, உங்களுக்கு டயர்டாக இருக்கலாம் தான். ஆதி சின்ன ஸ்மெல்லோட பார்வதி கணத்து கிள்ளி, ஒய்ச்சலாம், எனக்கு ஒன்றும் இல்லடி, நீ எனக்கு கையெல்லாம் பிடிச்சிட்டு வேணாம், சும்மா இரு. பார்வதி சோகமாக ஆதி பார்க்குறான். ஆதி, ஓய் மூஞ்சி இப்படி வச்சுக்காதடி, பார்க்க நல்லாவே இல்லை. ஆதி பார்வதி பார்க்குறா. ஆதி பார்வதி கையை சேர்த்து பிடிச்சிட்டு கண்ணை முடிக்கிறாரு. ஆஃப்டர் சம் டைம் வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. எல்லோரும் கார்லேருந்து இறங்க. பாட்டி ஆராயத்தட்டு நிற்கிறாங்க. ஷாம் ஆதி ஷோல்டரில் கையை போட்டு பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாரு. பாட்டி, பார்வதி நீயும் ஆதி கூட வந்து நில்லுமா. வணிஜா, சித்தி அவளுக்கு என்ன, அவள் நல்லா குத்துக்குள்ள மாதிரி நிற்கிறா. நான் பாதி தான் பாவம் உயிர் பொழைச்சி வந்திருக்கான், அவனுக்கு மட்டும் ஆராத்திடுங்க சித்தி. ஆதி வணிஜாவை மறைக்கிறாரு. மதன், வணிஜா வாய மூடடி, என்ன பேசிகிட்ருக்க நீ? வணிஜா, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு குத்தம். அகிலா கோவமா, வணிஜா அமைதியாக நின்னா நில்லு, இல்லை உள்ளே போ. வணிஜா அமைதியாக நிற்கிறாங்க. பாட்டி, பார்வதி நீ ஆதி கூட நில்லுமா. பார்வதி, இல்லை வேணாம் பாட்டி, நீங்கள் மாமாவுக்கு மட்டும் எடுங்க பாட்டி. அகிலா, பார்வதி அத்தை தான் சொல்கிறாங்கல்ல, ஆதி கூட போய் நில்ல. ஆதி பார்வதி கையை பிடிச்செழுது கிட்ட நிற்க வைக்கிறாரு. பாட்டிமா ஆதிக்கும் பார்வதிக்கு சேர்த்து ஆராத்தி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பொட்டு வச்சு விட்டு ஆராயத்திட்ட பட்டம்மாக்கிட்ட கொடுக்குறாங்க. பட்டம்மா வாங்கி போய் வெளியே கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அகிலா, உள்ளே போ ஆதி. 6 நிமிஷம் ஆதி உள்ளே கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. பாட்டி, பார்வதி நீ உட்காருமா. பார்வதி ஆதி பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அகிலாம்மா அவங்க பிளேஸில் உட்காடுறாங்க. புருஷ், ஆதி இப்போ எப்படிப்பா இருக்குது, பெயின் இருக்கா? ஆதி, லைட்டாக இருக்குப்பா, பட் 2 daysல சரியாகிடும்பா. ஆஷிகா, ஆதி என்னோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறேன். பார்வதிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சேனே, உன்னை பற்றி யோசிச்சியா? உனக்கு ஏதோ ஒன்று ஆகியிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? உன்னோட அப்பா அம்மா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் உன் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அதை பற்றிலாம் நீ யோசிக்கவே இல்லையா ஆதி? ஆதி, நான் யோசிக்காமல் இல்லை ஆஷிகா, எனக்கு ஒன்றா பார்த்துக்க எல்லோரும் இருக்காங்க. ஆனால் என் பார்வதிக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அவளை பார்த்துக்கிறது என்னோடய கடமை. பார்வதி கண்ணீரோட ஆதியை பார்க்குறான். ஆஷிகா கடுப்பாகிறா. அகில அம்மா ஸ்மெல் பண்ணுறாங்க. பாட்டி, ஆதி நீ சாப்பிட்டுட்டு போய் டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுப்பான். பார்வதி நீயும் சாப்பிடுவாம்மா. அகிலா, அத்தை அவங்க ரூமில் போய் சாப்பிட்டுட்டும் பிளேட்டில் கொடுத்து அனுப்பிடலாம். ஷாம், நீ ஆதியை கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுருப்பான். ஷாம், ஓகே ஆண்டி. ஷாம் மன்னரன் ஆதி மெதுவாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்வதி ரிப்போர்ட்ஸ் டேப்லெட்ஸில் எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறான்.
ஆதி பார்வதிரும் ஷாம் ஆதி பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்கார வைக்கிறாரு. பார்வதி உள்ள வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் கபோர்டில் வச்சுட்டு ஆதி பக்கத்தில் வரா. ஷாம் ஆதி நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். ஆதி ஓகேடா. ஷாம் அருண் போகிறாங்க. பார்வதி ஆதி பக்கத்தில் உட்காந்து ஆதி கையை பிடிச்சிக்கிறா. பார்வதி மாமா என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆதி பார்வதி கையை பிடிச்சிக்கிட்டு எழுது சைட் ஹேக் பண்ணிக்கிறாரு. ஆதி உன்னால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை பொண்டாட்டி, வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷம் மட்டுமே இருக்காது, இப்படி சில கஷ்டங்களும் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நீ கஷ்டப்பட ஒன்றும் இல்லை சரியா. பார்வதி இன்னும் தலையாடுறா. ஆதி பார்வதி கண்ணை தட்டி குட், சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ. பார்வதி இன்னும் வாஷ்ரூம் போகிறா. ஆதி ஃபோன் பார்த்துட்ருக்காரு. பார்வதி வாஷ்ரூம்லேருந்து வெளியே வரா. டோர் நாக் ஆகுது. பார்வதி போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. பட்டம்மா கையில் ஃபுட்டோடு நிற்கிறாங்க. பார்வதி வாங்கிட்டு உள்ள வந்து ஆதி பக்கத்தில் உட்கார்றா. பார்வதி மாமா சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுங்க மாமா. ஆதி நான் மட்டும் இல்லை, நீயும் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு. பார்வதி நான் ரெஸ்ட் எடுக்கிற மாமா, நீங்கள் சாப்பிடுங்க. நான் ஆதி கூட்டி விடுறா. ஆதி நீயும் சாப்பிடு. பார்வதி நான் அப்புறம் சாப்பிட்றேன் மாமா, நீங்கள் சாப்பிடுங்க. ஆதி என் பொண்ணுக்கு பசிக்குது பொண்டாட்டி, அவளை கூட்டுன்னு பார்வதி கையை அவ்வாய்கிட்ட கொண்டு போகிறாரு. பார்வதி சிரிச்சிட்டு சாப்பிட்றா. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி ஆதி கூட்டிகிட்டு அவளை சாப்பிட்றா. ஆதி எனக்கு போதும் பொண்டாட்டி, நீ சாப்பிடு. பார்வதி என்ன மாமா ஒரு இட்லி தானே சாப்பிட்ருக்கீங்க, அதுக்குள்ளே போதும்னு சொல்கிறீங்க. ஆதி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பொண்டாட்டி, வேணாம் நான் அப்புறம் சாப்பிட்றேன், நீ சாப்பிடு. பார்வதி பிளேட்டில் கை கழுவுறா. ஆதி ஓ என்ன பண்ணுற, சாப்பிட்டாமே கை கழுவுற. பார்வதி எனக்கும் போதுமாம்மா. ஆதி என்ன பொண்டாட்டி நீ ஏன் இப்படி பண்ணுற. பார்வதி எனக்கு வேணா நான் அப்புறம் சாப்பிட்றேன் மாமா. ஆதி வர வர ரொம்ப பிடிவாதம் பண்ணுறேன். பார்வதி நான் எப்பவும் போல தான் மாமா இருக்கேன். ஆதி என்னமோ போ. பார்வதி ஆதி டேப்லெட் எடுத்து வந்து கொடுக்குறான். ஆதி போட்டுக்கிறாரு. ஆதி சரி நீ உன்னோட டேப்லெட்டை போட்டுக்கோ. பார்வதி இன்னும் டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறா. பார்வதி ஆதி பக்கத்தில் வந்து உட்காந்து மாமா நீங்கள் படுத்துக்கோங்க. ஆதி இன்னும் படுக்க போகிறாரு. பார்வதி ஆதி கையை பிடிச்சி மெதுவாக பெட்டில் படுக்க வைக்கிறா. ஆதி அப்படி பார்வதி கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் படுக்க வைக்கிறாரு. பார்வதி எழுந்திருக்க பார்க்குறா. ஆதி ஷூ அமைதியாக படு பொண்டாட்டி, நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு முகத்தை பார்த்தாலே தெரியுது, என்னால் இப்போ கூட சண்டை போட முடியாது, ஒழுங்காக படுத்துக்கோ. பார்வதி சைலண்டாக படுத்துக்கிறா. ஆதி வடஞ்சத்தை சொன்னதே நினச்சிட்ருக்கியா. பார்வதி ஒரு ஃபேஸ் திருப்பி ஆதி பார்க்குறா. ஆதி என்னன்னு அவர் ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. பார்வதி கண்களுக்கு ஆதி செஸ்ஸில் ஃபேஸை போச்சுக்கிறா. ஆதி பார்வதி தலைமுடி கோதி விடுறாரு. பார்வதி மாமா அவங்க சொன்னது இன்னும் எனக்குள்ள உறுத்திட்டே இருக்கு மாமா நலரா. ஆதி இங்கே பார் பொண்டாட்டி, அவங்க எப்போ உன்னை கஷ்டப்படுத்தணும்னு தான் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் ஒரு ஆளாக நீ மதிக்காத செல்லும். பார்வதி ஆதி பார்க்குறா. ஆதி பார்வதி கண்ணை தொடச்சி விடுறாரு. பார்வதி மாமா உங்களை மாதிரி என் மேலே அன்பு கட்ட யாரும் இல்லை மாமா, என் அம்மா அப்பா இருந்ததா கூட என்னை இவ்வளோ அன்பாக பார்த்துருந்துருக்க மாட்டாங்க மாமா, உங்களோட அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுது மாமா, ஐ லவ் யூ மாமான்னு ஆதி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஆதி ஸ்மைலோட பார்வதி கண்ணை தாங்கி பிடிச்சி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி நீ எதுவும் பண்ண வேணாம், திரும்ப அன்பை கொடுத்தா மட்டும் போதும் செல்லும். பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஆதி பார்வதி ஒரு ஆம்ஸில் படுக்க வச்சு தட்டி கொடுக்குறாரு. பார்வதி கண்ணை மூடி தூங்கிடுறா. ஆதி டேப்லெட் போட்டதால தூங்கிடுறாரு. ஆஃப்டர்நூன் எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அகிலா பட்டம்மா ஆதி காரம் இல்லாமல் சமைச்சிட்டிங்களா. பட்டம்மா ஆமாம்மா காரம் இல்லாமல் தான் சமைச்சம்மா. அகிலா புருஷ் அகிலா கமிஷனர்கிட்ட பேசுனியா. அகிலா பேசிட்டுங்க, கமிஷனர் அதை போய் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, இது பண்ணதை மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்க அவங்களுக்கு இந்த ஆதி கடூர் அகிலா டிஸ்டரோட இன்னொரு முகத்தை பார்ப்பாங்க. அருண் அவங்கள சும்மா விடக்கூடாதுமா, ஒரு வேளை அண்ணியை குத்திருந்தா என்ன ஆகியிருக்கும், அவங்க வயசில் இருக்க நம்ம ப்ரோவோட வாரிசுக்கு எதாவது ஆகியிருந்தா. அகிலா அருண் அப்படி எதுவும் நடக்க ஆதி விட மாட்டான். ஷாம் கரெக்டாக சொன்னீங்க ஆண்டி, ஆசிக்கா மைன்வேஸ் ரொம்ப தான் ஆச்சா. ஐஸ்வர்யா ஆண்டி நான் என் மாட்டுக்கு போய்ட்டுறேன் ஆண்டி, ஒரு 2 days அங்கே இருந்துட்டு வரேன் ஆண்டி. அகிலா ஏம்மா. ஐஸ்வர்யா அது அம்மா கூட இருக்கணும்னு தோணுது ஆண்டி அதான். அகிலா சரி ஐஸ்வர்யா போயிட்டு வா, ஆனால் நீ தனியாக போக வேணாம், அருணையும் கூட்டிகிட்டு போ. அருண்மா எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குமா. அகிலா அருண் நீ அங்கேருந்து அதை பார்த்துக்கோ, ஐஸ்வர்யா தனியாக வீட்டுக்கு போகிறது நல்லதில்லை, நீ அவ கூட போய் 2 நாள் அங்கே இருந்துட்டு வா. அருண் ஓகேம்மா. ஐஸ்வர்யா தேங்க்ஸ் ஆண்டி. அகிலா அம்மா ஸ்மைல் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா அருண் இரு நான் போய் நமக்கு ட்ரெஸ் எடுத்து வரேன், நம்ம கிளம்பலாம். அருண் ஐஸ்வர்யா போய் லக்கேஜ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரா. அருண் ஐஸ்வர்யா எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. சீன் சுட்டு ஆதி பார்வதி ரூம். பார்வதி தூக்கம் கழிது மெதுவாக பெட்லேருந்து எழுந்து உட்காந்து ஆதி பார்க்குறா.
ஆதி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆதி பார்வதி தலைமொழி கோதி விட்டு அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறா. பார்வதி மைண்ட் வைஸ், எனக்காக உங்கள் உசுரை கூட நீங்கள் பெருசாக நினைக்கலையே மாமா. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். உங்க கூட நான் இருக்க இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப அழகானதாக இருக்கு மாமா. உங்கள் உயிரை சுமந்துட்டுருக்க இந்த நிமிஷம் என் வாழ்க்கைக்கான முழு அர்த்தத்தையும் உணர்றேன் மாமா. என் உடம்புலேருந்து கடைசி மூச்சு போகிற வரைக்கும் உங்கள் கூட தான் நான் இருப்பேன் மாமா. உங்கள் மடியில் தான் உயிர் போகணும் மாமா. ஆதி, நீ எப்போவும் சந்தோஷமாக வாழ போகிறத பற்றி யோசிக்கவே மாட்டே பொண்டாட்டி. பார்வதி ஷாக்கா நிமிந்து ஆதி பார்க்குறான். ஆதி கண்ணை திறந்து பார்வதி பார்க்குறாரு. பார்வதி, மாமா நீங்கள் எப்போ எழுந்தீங்க? ஆதி, நீ எழுந்திருக்கும் போது நான் எழுந்துட்டேன். ஆதி எழுந்து உட்கார போகிறாரு. பார்வதி ஆதியை பிடிச்சு உட்கார வைக்கிறா. ஆதி பார்வதி நோசை பிடிச்சு ஆட்டிட்டேன். அடியே மக்க பொண்டாட்டி, இப்போ தானடி நம்ம லைஃப் ஆரம்பமாகிருக்கு. அதுக்குள்ளே மடியில் உயிர் போனால் போதுன்னு சொல்கிறேன். இங்கே பார், நமக்கு மேரேஜ் ஆகி 5 மாதம் இருக்குமா? அதுக்குள்ளே உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சா? இனி தான் நான் இன்னும் கூட சந்தோஷமாக வாழணும். நம்ம ஆதிரி பாப்பா பிறக்கணும். அவளை நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி வளர்க்கணும். அப்புறம் அவளுக்கு துணைக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்ல? பார்வதி வெக்கத்தோட அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாமாம்மா. ஆதி, ஆனால் நீ தான் இப்போவே நமக்கு 60 வயசு ஆன மாதிரி ஏன் மடியிலே உயிரை வேணுன்னு பேசிகிட்டு இருந்தேன். பார்வதி, அது மாமா எனக்குள்ளே இருக்க ஆசையில் அதுவும் ஒன்று மாமா. ஆதி பார்வதி கணத்து கிளி, நல்ல ஆசை தாண்டி. பார்வதி, போங்க மாமா. ஆதி சிரிச்சிட்டே, என் செல்ல பொண்டாட்டி ரொம்ப யோசிக்காத, நமக்கான வாழ்க்கையை ரசித்து வாழணும். அது அப்படியே தான் நடக்கும். இப்போ நீ போய் ஷாமை கூட்டிகிட்டு வரியா? பார்வதி, ஷாம் அண்ணாவா? எதுக்கு மாமா? ஆதி, அது நானும் தயங்குறாரு. பார்வதி, வாஷ்ரூம் போகணுமா மாமா? ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி, அதுக்கே ஷாம் அண்ணாவை கூப்பிட்றீங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க மாமா. ஆதி, இல்லை பொண்டாட்டி, நீ ஷாமை வர சொல்ல. பார்வதி, சும்மா இருங்க மாமா. பார்வதி பெட்டில் இறங்கி ஆதி கையை பிடிக்கிறா. பார்வதி, வாங்க மாமா. ஆதி, சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படி தானே? பார்வதி, அப்படியே தான் வச்சுக்கோங்க. இப்போ அவன் கூப்பிட்றான். ஆதி மெதுவாக எழுந்திருக்கிறாரு. பார்வதி ஆதி ஷோல்டரில் கை போட்டு மெதுவாக வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போகிறான். ஆதி பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி, என்ன பார்க்காம போங்க மாமா. டோர் லாக் பண்ணாதீங்க. ஆதி, பார்வதி வாஷ்ரூம் வெளியே நிற்கிறான். ஆதி வெளியே வராரு. பார்வதி, ஒரு நிமிஷம் இருங்க மாமன். ஆதி வாஷ் பேசின்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுறான். அப்புறம் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறா. ஆதி பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி டவல் எடுத்து ஆதி ஃபேஸை தொடச்சி விடுறா. பார்வதி, என்ன மாமா என்னையே பார்க்குறீங்க? ஆதி ஒன்றும் இல்லைன்னு தலையாடுறாரு. பார்வதி, சரி மாமா இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வரேன். ஆதி, பார்வதி ஹாலுக்கு வரா. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பாட்டி, பார்வதி ஆதி என்ன பண்ணுறாம்மா? பார்வதி, இப்போ தான் பாட்டி எழுந்தார், அதான் அவருக்கு சாப்பாடு எடுத்து போக வந்தேன். பாட்டி, சரிம்மா எடுத்துகிட்டு போ. பார்வதி கிச்சனுக்கு போகிறா. பட்டம்மா அதுக்குலாம் ஆதி பார்வதிக்கு லஞ்ச் ஒரு பிளேட்டில் வச்சுருக்காங்க. பட்டம்மா, இந்த பார்வதி நான் பிளேட்டில் வச்சுட்டு நீ எடுத்துகிட்டு போ. பார்வதி, தேங்க்ஸ் அக்கா. பட்டம்மா, தேங்க்ஸ்லாம் நீயே வச்சுக்கோ, இந்த ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் இருக்குது பார், அதை எடுத்துகிட்டு போ. பார்வதி ஸ்மைலோட ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வெளியே வரா. அகிலா, ஆதி சாப்பிட்டு கரெக்டாக டேப்லெட் கொடுத்துரு. பார்வதி, சரிம்மா. அகிலா, பார்வதி ரூமுக்கு போகிறா. சீன் ட்ரீஸ்ட். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.